பயங்கரவாதம் அமைப்பு இதுவரை காணாத அளவு தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியிருக்கிறார். இந்தியாவும் உறுதியாக தெரிவிக்கும் உலகம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு இந்தியா உறுதியாக தெரிவிக்கவும் உலகம் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு ஒரு தனிப்பட்ட மதத்திற்கு மீது தாக்குதல் என்றல்லாமல் பயங்கரவாத இயக்கம் அதனுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று திமுக தன்னுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நான் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே ஒரு பர்டிகுலர் ரிலிஜனை மனசில் வச்சுட்டு எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்பது அது மாதிரி அதுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கிளீனாக சொல்லியாச்சு. ஸோ இந்த குழுவுக்கு இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் ராஜ்நாத் சிங், அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர், பைனான்ஸ் மினிஸ்டர், பாராளுமன்ற அலுவலர் துறை அமைச்சர் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லா கட்சிகளும் வந்தாங்க. எல்லா கட்சிகளும் யாரும் கன்ஃபரன்ட் பண்ணல. திராவிட முன்னேற்ற காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னும் ஒரு கட்சி 2-3 கட்சி பிரதமர் ஏன் இந்த குழுவுக்கு வரல? இது முக்கியமான செக்யூரிட்டி பற்றி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் பிரதமர் வராது சரியில்லை அப்படிங்கறத லைட்டா சொன்னாங்க. அவரும் சொன்னாரு, நாங்களும் சொன்னோம். இதுதான் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஒரே குரல்ல இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி எல்லோரும் ஒரே மாதிரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். தாக்குதல் தீவிரவாதத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் கட்டாயத்தின் காரணமாக நடத்தப்பட்டதா அல்லது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பல முறை தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கு. ஆனா இந்தியா இது கொண்டு ஒரு ரீடாலியேட் தாக்குதல் நடத்தல. எதனால இது நடத்தப்பட்டது அப்படின்னு நியாயப்படுத்தினாங்களா? இது என்ன சொன்னாங்க? இல்ல, பல முறை நடந்ததுன்னு சொல்லும் போது அது செக்யூரிட்டி போர்சஸ் கூட நடந்த சண்டை. அதாவது டெரரிஸ்ட் இயக்கம் ஆயுதம் வைத்திருக்கிறவங்க பயங்கரவாதிகள் வைத்திருக்கின்ற ராணுவ உறுப்பினர்கள் மீது தாக்கப்பட்டது. இது இன்னசென்ட் பப்ளிக், எதுவுமே அறியாத பொதுமக்கள் போனப்போ நடந்த மிகப்பெரிய அட்டாக்கு. இதுல 26 பேர் இறந்திருக்காங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இது நாடு முழுவதும் இருக்கிற பொதுமக்கள் மிகவும் வருத்தமான சூழ்நிலை இருந்த சூழ்நிலையில இந்த முடிவு எடுக்க வேண்டியது. தொடர்ந்து நடக்கக்கூடாதுங்கிறத அவாய்ட் பண்ணுவதால செய்யறாங்க. 1000 காரணம் இருக்கலாம். ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற பொழுது இந்த சென்சிட்டிவ் இஷ்யூஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பொது வெளியில டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க கூட ஆட்சியில் இருந்திருக்கோம். இது மாதிரி சென்சிட்டிவ் இஷ்யூஸ் வரும்போது சில மேட்டர்ஸ் சொல்லலாம், சில மேட்டர் சொல்லக்கூடாது, சிலது சொல்லியும் சொல்லாமல் இருக்கலாம். ஆகவே இது மிக இப்ப போர் நடந்துட்டு இருக்குது. 2 ராணுவமும் ஃபீல்டில் இருக்காங்க, களத்தில் இருக்கின்ற பொழுது எது சொன்னாலும் தவறாயிடும். ஆகவே இது கேர்ஃபுல்லா கன்சிடர் பண்றது அரசாங்கம் செய்யறது கரெக்ட் தான். 22 மாசம் நடந்த 22 தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல கூட்டங்கள் நடந்தது. அப்பவும் அனைத்து கூட்டம் நடந்தது. அப்பவும் ஒரு நாடாளுமன்றத்துடைய சிறப்பு திட்டத்தை கூட்டணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. ஆனா நடத்தப்படல. நேற்றைக்கு இதுக்கு பிறகு ஒரு போர் சூழல் நீடித்து கொண்டிருக்க இந்த சூழலில் முக்கியமான இந்த பாதுகாப்பு தொடர்பாக நாடாளுமன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் யாராவது முன்வைத்தீங்களா? நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டணும்னு முன்னாலே எனக்கு சொல்லியிருக்கோம், கடிதம்லாம் எழுதியிருக்கோம், எல்லா கட்சியும் சொல்லியிருக்குது. அது கூட்டப்படாமல் இருப்பதற்கான நியாயமான காரணங்கள் அரசாங்கத்தில் இருக்கலாம், அதனால கூட்டாம இருக்கலாம். பொதுவாக பொது வழியில் பாராளுமன்றம் கூட ஒரு பொது வழி மாதிரி தான் ஆயிடுச்சு. அது கன்ஃபைன்டா ஒரு க்ளோஸ் குவார்டர்ஸ் இதுல இருந்தால் கூட, ஒரு அறையில் இருந்தால் கூட பாராளுமன்றத்தில் பேசுறது வெளிப்படையா எல்லாம் வெளியில போகுது. ஆகவே சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இது போல இடத்துல பேசக்கூடாதுங்கிறது சாதாரண நடைமுறையில் இருக்கிறது. நம்ம எல்லாருடைய இன்ட்ரெஸ்ட்ல அதை செஞ்சிருக்கலாம். குறிப்பிட்ட மதத்தை பெரிதுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லி திமுக சார்பில் பேசிட்டு அதுக்கு ஆளுநர் தரப்புல என்ன சொல்றாங்க? உடனுக்குடன் இது பார்லிமெண்ட் மாதிரி பதில் சொல்ல மாட்டாங்க. இதை வான் பண்றோம். திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஒரு அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட மதத்துல சார்ந்து பேசக்கூடாது வான் பண்றோம். ஏன்னா பொதுவா
மதத்தை பற்றியே மதம் சார்ந்தே இந்த அரசாங்கம் பேசிட்டே இருக்குது, அதுக்கு ஃபாரா நடந்துட்டு இருக்குது. அதனால மதம் சார்ந்த மதச்சார்பு இல்லாம நீங்க இருக்கணும் அப்படிங்கறத நான் வான் பண்றது, திமுக சார்பில் வான் பண்றது. சிந்தூர்ல 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா பாதுகாப்புத்துறை அமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்ததாக ஒரு தகவல் வெளியாக இருக்கு. அது போன்ற ஒரு நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்ற பேர் இந்த தாக்குதலில் இறந்துக்கிறாங்க நம்பர்ஸ் வந்து மத்திய மொத்தம் அபிஷியலா 26 பேர் தான், அதுல ஒரு ஃபாரினர் இருக்காங்க. அபிஷியலா 26 பேர் தான். அதை கடந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரோ வேற யார் பிரதமரோ யாரும் இதுவரை சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. அது மாதிரி சார், இந்த தீவிரவாதிகள் நம்ம இந்தியா தரப்புல இருந்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க அல்லது அது மாதிரி நம்மளுடைய இழப்பு ஏதாவது இருக்கா? 25 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒருத்தர் வந்து ஃபாரினர். அதாவது 22ஆம் தேதி நடந்த பயங்கரவாத அமைப்புகள் மீது புலிகள் தாக்குதல் நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல வந்து மொத்தம் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அது பற்றி புள்ளி விவரங்கள் இல்ல, நான் இது பற்றி புள்ளி விவரங்கள் தகவல் சொல்லல, அரசாங்கம் சொல்லல. அது நடந்திருக்கலாமா இல்லையாங்கிறது கூட இன்னும் சொல்லல, தெளிவா சொல்லல. தீவிரவாதிகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க அது மாதிரி தீவிரவாதிகள் மனிதர்கள் தானே. 22ஆம் தேதி முதல்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. நேற்றைக்கு இந்தியா திரும்பி ரிட்டாலியேட் பண்ணி நிறைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நீங்களே சொன்னீங்க பேட்டிக்கும் போது ஆரம்பிக்கும் போது இந்தியா பாகிஸ்தான்ல ஒரு போர் மூலம் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இதை வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த போர் மூலம் சூழலை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருதா? இல்ல 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 தீவிரவாதிகள் மேல போர் தாக்குதல் நடத்துவதற்கு போர் மூண்ட சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அந்த சூழ்நிலைகள் இப்போ இருந்துட்டு இருக்குது. அதை தணிப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்கல, இந்திய அரசாங்கம் எடுக்கல, எடுக்க வேண்டிய அவசியம் இதுவரைக்கும் ஏற்படல. இன்னும் மீண்டும் தீவிரவாதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம்னு ஏதாவது அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்க. டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக தெரிவித்து வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.